எபேசுவில் இருந்து செசரியாவுக்கு பிரயாணம். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறிப்போனோம். சீப்ரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது. அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக் கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தலமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் 1 நாள் தங்கினோம். சீப்ரு தீவு. எபேசுவில் உள்ள சபையின் மூப்பரிடத்திலிருந்து பவுல் விடைபெற்று செசரியாவுக்கு பிரயாணம் பண்ணுகிறார். விடைபெறுவதற்கு முன்பாக மூப்பரும் பவுலும் அழுது ஜெபிக்கிறார்கள். பிரிவதற்கு மனமில்லாமல் பிரிகிறார்கள். நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து என்று பவுலின் பிரயாண வாக்கியம் ஆரம்பமாகிறது. இவர்களுக்கு ஒருவரை ஒருவர் பிரிவதற்கு மனம் இல்லை என்றாலும் தேவனுடைய சித்தத்தின்படி இவர்கள் பிரிந்து தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஊழிய ஸ்தலங்களில் கர்த்தர் கொடுக்கிற ஊழியங்களை செய்ய வேண்டும். பவுல் எபேசுவில் உள்ள மூப்பர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவை சேர்கிறார். மறுநாளில் பவுலும் அவர் உடன் ஊழியரும் கோஸ் தீவில் இருந்து ரோது தீவை சேருகிறார்கள். அதன் பின்பு அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்திற்கு வருகிறார்கள். இது அக்காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற துறைமுக பட்டணம். லீசியா தேசத்தில் உள்ள முக்கியமான வணிக பட்டணம். பத்தாரா பட்டணத்தில் பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை பார்த்து அதிலே ஏறி போகிறார்கள். பவுலின் பிரயாணம் தடைபடாமல் தொடர்ந்து நடைபெறுகிறது. பவுல் ஒரு துறைமுகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அவருடைய பிரயாண காரியங்களை கர்த்தர் ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறார். பத்தாரா பட்டணத்திற்கு வரும்போது அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போக ஒரு கப்பல் ஆயத்தமாய் இருக்கிறது. பெனிக்கே தேசத்திற்கு போகும்போது பவுலும் மற்ற உடன் ஊழியரும் சீப்ரு தீவு வழியாக போகிறார்கள். பவுலும் பர்னபாவும் இந்த இடத்தில் ஏற்கனவே ஊழியம் செய்தார்கள். பவுல் சீப்ரு தீவில் பர்னபாவை விட்டு பிரிந்து சென்று விட்டான். சீப்ரு தீவில் பர்னபா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய ஊழியத்திற்கு போட்டியாக பவுல் எதையும் செய்யவில்லை. ஆகையினால் பவுல் சீப்ரு தீவுக்கு போகாமல் அதை இடதுபுறமாக விட்டு செல்கிறார். சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்குகிறார். இங்கே கப்பலின் சரக்குகளை இறக்குகிறார்கள். ரோது தீவில் மிக பிரம்மாண்டமான வெண்கல சிலை ஒன்று உள்ளது. ஹேலியோஸ் என்னும் தேவதைக்கு இதை அர்ப்பணித்திருந்தார்கள். இது பழங்கால அற்புதங்களில் ஒன்று. இதன் உயரம் 106 அடி. இந்த சிலையின் 2 கால்களுக்கு நடுவில் கப்பல்கள் தாராளமாக செல்லும். அந்த அளவிற்கு இந்த சிலை உயரமானது. சுமார் 65 வருஷங்களாக இந்த சிலை பிரசித்தி பெற்று விளங்கிற்று. கிமு 224ஆம் ஆண்டு மிகப்பெரிய பூகம்பம் ரோது தீவை தாக்கிற்று. அப்போது 66 வருஷங்களாக நிமிர்ந்து நின்ற சிலை கீழே விழுந்தது. இந்த தீவை சரசேனர் கிபி 672ஆம் வருஷம் கைப்பற்றினார்கள். இந்த சிலையில் உள்ள வெண்கலத்தை இவர்கள் யூதருக்கு விற்றுவிட்டார்கள். சீப்ரு தீவு என்பது பழைய ஏற்பாட்டில் கித்தீம் சித்தீம் என்னும் தீவாகும். தீருவில் உள்ள சீஷர். அவ்விடத்தில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். பவுல் சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்குகிறார். இவ்விடத்தில் உள்ள சீஷரை பவுல் கண்டுபிடித்து
இங்கு பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் 7 நாள் தங்குகிறார்கள். பவுல் எந்த ஊருக்கு போனாலும் அங்கு சீஷர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களோடு ஐக்கியமாய் இருக்கிறார். பறவைகளுக்கு அதன் இறகுகள் பிரயோஜனம் உள்ளவை. அதுபோலவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மற்ற விசுவாசிகள் பிரயோஜனம் உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலத்தில் அவர் தீருவின் கரை வழியாய் சில சமயங்களில் பிரயாணம் செய்திருக்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக இயேசு கிறிஸ்து தீருவுக்கு போனதில்லை. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியம் விரிவடைந்த பின்பு அவர் தீருவில் பிரசங்கம் செய்தார். இங்கு அவருடைய சீஷர்கள் இருக்கிறார்கள். பவுல் தீருவில் உள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்குகிறார். துரோவா பட்டணத்தில் பவுல் 7 நாள் தங்கினார். அங்கு தங்கியது போலவே தீருவிலும் 7 நாள் தங்குகிறார். கர்த்தருடைய நாளை தீருவில் உள்ள சீஷரோடு செலவு பண்ண வேண்டும் என்பது பவுலின் விருப்பம். தீருவில் உள்ள சீஷர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஆவியின் வரங்களை பெற்றிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினால் பவுலிடத்தில் சொல்லுகிறார்கள். கட்டுகளும் உபத்திரவங்களும் தனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை பவுல் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நேரிடப் போகும் சம்பவங்களை தேவன் தம்முடைய கிருபையினால் தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்னறிவிக்கிறார். இதனால் சீஷர்கள் விசுவாசத்தில் இடறி விழாமல் உறுதியாய் இருப்பார்கள். பிரச்சனைகளை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருப்பார்கள். தீருவில் உள்ள சீஷர்கள் எருசலேமில் பவுலுக்கு வரப்போகிற பிரச்சனையை ஆவியின் ஏவுதலினால் அறிந்து கொள்கிறார்கள். பவுலின் மீது அவர்கள் வைத்திருக்கிற அன்பினால் அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொல்லுகிறார்கள். தன்னுடைய பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கும் சுவிசேஷம் பரவுகிறதற்கும் ஏதுவாக இருக்கும் என்பதை பவுல் அறிந்திருக்கிறார். சீஷர்கள் பவுலை எருசலேமிற்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவரும் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று பவுலை பலமுறை எச்சரித்து கூறியிருக்கிறார். ஆனாலும் இந்த விஷயத்தில் எருசலேமிற்கு போவதை பவுலின் சொந்த தீர்மானத்திற்கு ஆவியானவர் பவுலிடமே ஒப்பு கொடுத்து விட்டார். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லோரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். தீருவில் உள்ள சீஷர்கள் பவுலின் ஊழியத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனாலும் அவர்கள் பவுலின் மீது அதிக மரியாதை காண்பிக்கிறார்கள். பவுல் அவர்களோடு 7 நாட்கள் மாத்திரமே தங்கியிருக்கிறார். இந்த 7 நாட்களுக்குள் சீஷர்கள் எல்லோரும் பவுலிடத்தில் சிநேகமாய் பழகுகிறார்கள். பவுல் அவர்களை விட்டு புறப்பட்டு போகையில் சீஷர்கள் எல்லோரும் தங்கள் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பவுலை வழி அனுப்பும்படி வருகிறார்கள். நம்முடைய சபையின் ஊழியக்காரர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அதே வேளையில் வாய்ப்பு கிடைக்கும் போது கர்த்தருடைய உண்மையுள்ள மற்ற ஊழியக்காரர்களுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியோருக்கும் நல்லோருக்கும் மரியாதை கொடுக்கும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுப்பது மிகவும் நல்லது. தீருவில் உள்ள சீஷர்கள் தங்கள் பிள்ளைகளை நற்குணத்தோடு வளர்க்கிறார்கள். நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத் தருகிறார்கள். பவுல் அவர்களை விட்டு புறப்பட்டு போகையில் சீஷர்கள் தங்கள் பிள்ளைகளோடு வந்து பவுலை வழி அனுப்புகிறார்கள். சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். சிறு பிள்ளைகளின் வாயில் இருந்து வரும் துதிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். நமக்கு வருகிற எல்லா வாய்ப்புகளையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சம்பவத்தையும் நம்முடைய ஆத்துமாக்களின் நன்மைக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். சீஷர்கள் எல்லோரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்திற்கு புறம்பே பவுலையும் அவருடைய உடன் ஊழியரையும் வழிவிட்டு அனுப்பும்படி வருகிறார்கள். போகிற வழியில் பவுலின் உபதேச வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே போகிறார்கள். பவுலின் போதகத்தை கேட்பதற்கும்
அவரோடு கூட ஜெபிப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து சீஷர்கள் பவுலோடு கூட போகிறார்கள். பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் அவர்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்திருக்கிற சீஷரும் கடற்கரையிலே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார்கள். பவுல் தன் சிநேகிதரை விட்டு பிரிந்து செல்லும் போது அவர்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அவர்களை விட்டு பிரிந்து செல்வது வழக்கம். எபேசுவில் உள்ள மூப்பர்களை விட்டு பிரிந்து செல்லும் போதும் பவுலும் அவர்களும் ஜெபம் பண்ணினார்கள். அதுபோலவே இங்கும் ஜெபம் பண்ணுகிறார்கள். இவர்கள் கடற்கரையிலே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார்கள். பவுல் அதிக நேரம் ஜெபிக்கிறவர், ஜெபத்தில் வல்லமையாய் தரித்திருக்கிறவர். கடல் பிரயாணம் மேற்கொள்ளுகிறவர்களும் வேறு எல்லாவிதமான பிரயாணங்களை மேற்கொள்ளுகிறவர்களும் தங்களுடைய பிரயாணங்களை கர்த்தருடைய கரங்களில் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தரே நம்மையும் நம்முடைய வாகனங்களையும் பிரயாணங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நமக்கு எப்போதுமே தேவைப்படுகிறது. பவுலும் தீரு பட்டணத்தில் உள்ள சீஷரும் இப்போது பிரிந்து சென்றாலும் கர்த்தருடைய சமூகம் இவர்களோடு கூடவே இருக்கிறது. பவுல் இவர்களுக்கு இதுவரையிலும் உபதேசம் பண்ணி உதவி செய்தார். இனிமேல் பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு போதிப்பார். அவர்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். தேவனுடைய பராமரிப்பை நம்பி ஜீவிக்கிறார்கள். கடற்கரையிலே அவர்கள் எல்லோரும் கர்த்தரிடத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். இந்த இடம் பாறை மிகுந்ததா மணல் மிகுந்ததா என்பது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. கர்த்தரை நோக்கி கடற்கரையிலே அது எப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் அங்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். பவுல் தன் ஜெபத்தை வானத்திற்கு உயரே ஏறெடுக்கிற போது தன்னுடைய முழங்கால்களை தாழ்த்துகிறார். பித்தலோமாய் பட்டணம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொள்கிறார்கள். அதன் பின்பு பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் கப்பல் ஏறுகிறார்கள். சீஷர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போகிறார்கள். வீடுகளுக்கு திரும்பி போகிற சீஷர்களோடு பவுல் தன்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டு செல்லுகிறார். பிரயாணம் பண்ணுகிறவர்களை வழிவிட்டு அனுப்பும்படி வருகிறவர்கள் பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பிரயாணம் பண்ணுகிறவர்களும் தங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வருகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். பவுல் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தலோமாய் பட்டணத்திற்கு வருகிறார். இந்த பட்டணத்தில் உள்ள சகோதரரை சந்தித்து அவர்களோடு ஐக்கியமாய் இருப்பதற்காகவும் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதற்காகவும் பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் கப்பலை விட்டு இறங்குகிறார்கள். இந்த பட்டணத்தில் உள்ள சகோதரரிடத்தில் ஒரு நாள் மாத்திரமே தங்கி இருக்கிறார்கள். சகோதரரை சந்திக்காமல் இருப்பதை விட சிறிது நேரம் சந்திப்பது மேல். பவுல் அவர்களை சந்தித்து அவர்களுடைய சுக செய்தியை விசாரித்து ஊழிய காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார்.